வணக்கம், வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வெயில் மாலை. இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சமான சூப்பர்பான செக்மெண்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. என்ன அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? நானும் ரெடியா இருக்கேன். வாங்க ஷோக்குள்ள போலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். பாடியை சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கும் உடம்ப ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கும் ஒரு சிறந்த வழி என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யோகா தாங்க. அந்த யோகாசனத்தை தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசனமா பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த ஆசனம் என்ன, அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பக்கம் நம்ம பார்க்கக்கூடியது மாலாசனம். அதுல ஒரு வேறுபாடு பார்க்க போறோம். கொஞ்சம் பேலன்சிங் ஆசனமா தான் இருக்கும். ஏக பாத மாலாசனம். ஏக்கன்னா ஒன்று, பாதம்னா காலு, மாலாசனம் பொசிஷன் பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மாலாசனம் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நம்ம ஸ்குவாட் பொசிஷன்ல இப்படி உட்கார போறோம். உட்காந்துட்டு அந்த கால் இந்த அளவுக்கு விரிச்சு வச்சுட்டு கைகள் ரெண்டுமே இப்படி வச்சு நமஸ்கார முத்ரா கொண்டு இப்படி மார்பு பகுதிகளை இப்படி வைக்க போறோம். இது மாலாசனம். சில வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இந்த மாலாசனம் எல்லாருமே கண்டிப்பா பண்ணணும். ஆண்கள் இருந்தாலும் சரி, பெண்கள் இருந்தாலும் கண்டிப்பா பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹிப்பு நல்லாவே ஓப்பன் பண்ணி கொடுத்துரும். இந்த கால்களுக்கு ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறமேட்டு இந்த கால்கள் ரத்த ஓட்டம் அதிகமாக போகும். இது கர்ப்பிணி பெண்கள் தாராளமா செய்யலாம். ஆனா வித் வால் சப்போர்ட்டோட பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே நார்மல் டெலிவரி வந்துடும். இது மற்றவங்களும் தாராளமா செய்யலாம். இப்போ இதுல ஏக்கப்பாத மாலாசனம் எப்படி பண்ணணும்னா, அதே மாதிரி இப்படி உட்காந்துட்டு ஒரு கையை கொண்டு இடது கையை கொண்டு இந்த இடத்த முட்டி மேலே இப்படி வச்சு நம்ம ஒரு சப்போர்ட்டுக்காக வைக்க போகிறோம். அப்படி இல்லை கீழே வைக்கிறதுனால வச்சுக்கலாம். நான் இப்படி முட்டியில் வைக்கிறேன். வச்சுட்டு நம்மளை இந்த பெருவிரல், நடுவிரல், இந்த ஆள்காட்டி விரல் வச்சு நம்மளோட வலது காலோட பெருவிரல் பிடிச்சிட்டு நம்ம நேராக நம்ம வைக்க போகிறோம். இப்போ நல்லா பேலன்ஸ் வந்துடுச்சு, என்னால் நிற்க முடியுதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடது கையை மேல் நோக்கி தூக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஃபர்ஸ்ட் முயற்சி செய்யறவங்க நம்ம கையை இடது கையை நம்ம அந்த காலிலேயே வச்சுக்கலாம். ஓரளவுக்கு வந்துட்டதுக்கு அப்புறமேட்டு நல்லா பேலன்ஸ் ஆக முடியுது, காலை நீட்டிட்டு நல்லா இருக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி, ஆடாம இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமேட்டு நம்ம இடது கையை நம்ம மேலே நோக்கி நம்ம தூக்கிக்கலாம். ஆனால் ஆக்சுவல் போஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம உங்களுக்கு பார்த்தோம். இப்போ அதே மாதிரி நம்ம வலது காலில் பண்ண போறோம். இடது காலில் இப்போ ஸ்குவாட் பொசிஷன் அதே மாதிரி வலது கையை கொண்டு வலது கால் முட்டி நல்லா பிடிச்சிட்டு இந்த 3 விரலை வச்சு இந்த காலை அப்படி நீட்ட போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 கைகள் வேணா மேல் நோக்கி இப்படி தூக்கிக்கலாம். தளர்த்திக்கலாம். மாலாசனம் முடிஞ்ச உடனே கால்கள் நல்லாவே நீட்டிட்டு நல்லாவே இப்படி தளர்வுபடுத்திடணும். ஏன்னா நம்ம உட்கார்ந்துட்டு பண்ணும் போது கண்டிப்பா முட்டி வலிக்க தான் செய்யும். முட்டி வலிக்கும், இந்த அடிப்பகுதி வலிக்க தான் செய்யும். அதுக்காக உடனே இப்போ எப்படி நம்ம வேற ஆசனம் பண்ணும்போது நம்ம கவுண்டர் போஸ் செய்வோமோ அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி வச்சு காலை நல்லாவே இப்படி தளர்வுபடுத்திடணும். இல்லைன்னா அந்த வலி அப்படியே இருந்துடும். அதுக்காக தான் நம்ம எப்பயுமே ஒவ்வொரு ஆசனம் பண்ணும் போது நம்ம கவுண்டர் போஸ் நம்ம பண்ணிடுறோம். இந்த மாலாசனா பண்றதுனால, ஏக்கப்பாத மாலாசனா பண்றதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மைண்ட் நல்லாவே பேலன்ஸா இருக்கும். எப்பவுமே அந்த பேலன்சிங் போஸ் செய்யும் போது பாத்தீங்கன்னா ஹேண்ட் பேலன்ஸ் இல்லை லெக் பேலன்ஸ் இல்லை ஹெட் ஸ்டாண்ட் எது ஒன்று செய்யும் போது பார்த்தீங்கன்னா பேலன்சிங் செய்யும் போது நம்மளோட மைண்ட் நம்ம பேலன்ஸாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஆசனம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி செய்ய முடியும். ஸோ அதுக்காக இந்த ஆசனம் செய்யும் போதுமே உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். ஸோ இந்த ஆசனம் செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கணும். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம்.
வேர்ல்ட் வைடு நிறைய லாங்குவேஜஸ் இருக்குங்க. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். இந்த இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா உலகம் ஃபுல்லாக எங்கே வேணால் நம்மளால் போய் வந்துட்டு வாழ முடியும். ஸோ அந்த இங்கிலீஷை இவங்க எவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்க ரெடியாக இருக்கேன். நீங்களும் ரெடியாக இருக்கீங்களா? வாங்க போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம், நான் ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரீகால் அப்படிங்கிற விஷயத்தோட. ஸோ ரீகால் அப்படிங்கிறது எதுக்கு நமக்காக, ஸோ அந்த விஷயம் ஏதாவது நம்ம என்ன பண்ணுறோம், எதை கேதர் பண்ணுறோம், என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு மொத்தமாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், பேசுறதுக்கு இன்னைக்கான கிளாஸ்க்கு ரெஸ்யூம் பேக் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம், காலங்கள், டென்சஸ் இல்லையா. ஸோ டென்சஸ் அப்படிங்கும் போது விச் இஸ் ப்ரொவைடிங் லைக் நமக்கு எல்லா காலத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கொடுத்துட்டு இருக்கு இல்லையா. லைக் நிகழ்காலம்னா என்ன கொடுக்குது, எதிர்காலம்னா என்ன கொடுக்குது, இறந்த காலத்துக்கு என்ன கொடுக்குது. அப்போ ஒவ்வொரு காலங்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ காலங்களுக்கு அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுமே பதில்களை எழுதிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான நமக்கு டென்சஸ் அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா ப்ரெசென்ட்ல எப்படி எடுக்கிறோம், பாஸ்ட்ல எப்படி எடுக்கிறோம், ஃபியூச்சர்ல எப்படி எடுக்கிறோம். ஓகே, இது இல்லாம பர்ஃபெக்ட்ல, கண்டினியூஸ்ல அண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதான். ஸோ அப்போ காலங்கள் டென்சஸ் வரும்போது ஒரு காலத்தை எப்படி சொல்லலாம், எப்படி எழுதலாம், எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ரோல் யார் ப்ளே பண்ணுவாங்கன்னா ஹெல்பிங் அண்ட் மெயின் வேர்ப்ஸ் தான் ப்ளே பண்ணுவாங்க. அதுவும் ஆக்ஷன் தான். நமக்கு ஆக்ஷன் என்ன பண்ணுவாருன்னா, லைக் ஆக்ஷன் இஸ் கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த சப்ஜெக்ட் அண்ட் த ஆப்ஜெக்ட். முன்னாடி இருக்க சப்ஜெக்ட்டுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் நான் என்ன வேலை செய்கிறேன் அப்படிங்கிறத அந்த சென்டென்ஸ்லாம் ஹைலைட் பண்ணி கொடுப்பார். சரிங்களா. ஸோ அதுதான் நமக்கு வந்து என்ன இருக்குன்னா, நமக்கு இந்த ஆக்ஷன் வேர்ப் அப்படிங்கிறது கண்டினியூஸ் ஃபார்மேஷனில் கொடுக்குறோம். சரிங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் என்ன, என்ன ரூல், என்ன சென்டென்சஸ், எப்படி பேசலாம் எழுதலாம்னு சொல்லி தருவாங்க. டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். affirmation வந்து positive affirmation. verb 1, verb 2, verb 3, verb 1 plus ing. present, past, past participle. verb 1 என்ன எடுக்கிறோம்னா watch. ஸோ கண்காணிக்க அப்படிங்கிறது இதே அண்ட் V2 அண்ட் V3 ஃபார்மேஷனில் வாட்ச்ட் அப்படின்னு சொல்லுவோம். V1 + INGல வாட்சிங். ஸோ நம்ம ஒரு வாட்ச், கடிகாரம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம், ரிஸ்ட் பேஸ்டு, அதாவது ரிஸ்ட் வாட்சஸ் அப்படிங்கிறது ஏன் சொல்கிறோம், டு பி வாட்சிங் அ டைமிங், நம்ம என்ன நேரங்கள் எப்படி போயிட்டு இருக்குங்கிறத பார்க்குறதா. ஸோ வாட்ச் அப்படிங்கிறது கண்காணிக்கக்கூடிய விஷயம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஒரு வேர்ப் ரெடி, சப்ஜெக்ட், ரூல் அப்படிங்கிறது தான். என்ன ரூல் பார்க்கலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் am, are ப்ளஸ் V1 + ING ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இவங்க தான் ரூலில் வருவாங்க. இப்போ ரூல் ரெடி. தென் ஐக்கு யாரு, next date, and at last they. ஸோ ப்ரெசன்ட் ஃபார்ம் என்ன, பாஸ்ட் ஃபார்ம் என்னங்கிறது ஃபார்மேஷன் எழுதியாச்சு. இப்போ சென்டென்ஸ் போடலாமா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸில் எது வேணாலும் எடுக்கலாம், இல்லை நேமிங் பர்சன்ஸ் எடுக்கலாம். ஸோ நான் வந்து தே அப்படிங்கிறது எடுக்கிறேன். ப்ரெசண்ட்டுங்கிறதுனால ஆர் யூஸ் பண்ணுறேன். ஸோ தே ஆர் வாட்சிங்
டெலிவிஷன். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? டிவி பார்க்குறாங்க. அவர்கள் தொலைக்காட்சியை கொண்டிருக்கிறார்கள்னு முடிக்கணும். ஏன்னா தே சொல்லியிருக்கோம். தே சொன்னா ஒன்று நம்மளை விட பெரியவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா குரூப் ஆஃப் பீப்புளாக இருப்பாங்க. ஆனால் இங்கே அவர்கள் சொல்லியிருக்கோம். ஸோ அதனால கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். சரிங்களா? ஏன் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சொல்கிறன்ற விஷயத்துக்கான காரணம் இதுதான். ஒன்று அவங்க நம்மளை விட பெரியவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா நிறைய பேர்லாம் சேர்ந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் ஐடென்டிஃபை பண்ணுறது. அதனால நம்ம தேன்னு சொல்லலாம். பொதுவாகவே நம்ம ஒருத்தவங்களை யாருன்னு தெரியாது, நம்மளோட பெரியவங்க அப்படிங்கிற ஒரு கெஸ்ட் இருக்கும் போது கண்டிப்பாக யூ கேன் யூஸ் அ வேர்ட் ஆஃப் தே, அதாவது யூஸ் அ சப்ஜெக்ட் ஆஃப் தேன்லாம். இல்லை மேம் இந்த இடத்துல நான் நேம்ஸ் யூஸ் பண்ணலாமான்னா கண்டிப்பாக my parents are watching a TV, my grandparents are watching a TV, my friends are watching a TV, my colleagues are watching a TV. இந்த மாதிரி கூட கொடுக்க ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸில். இல்லை நான் நேம் போட்டே கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஜான் அண்ட் மது வில் வாட்சிங், லைக் ஜான் அண்ட் மது இஸ் வாட்சிங் அ டிவி. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குற மாதிரியும் சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போது நீங்கள் ஒரு விஷயத்த எப்படி பேசணும் அப்படிங்கிறது வந்து விச் இஸ் ஃபார் ரூல் தான். ஆனால் அந்த ரூல் பேஸ்டில் நீங்கள் பேசுகிறீங்கன்னும் போது ஒவ்வொரு பேட்டர்னில் பேசலாம். இங்கே நான் இப்போ ப்ரோனவுன் பேஸில் சப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன்னா ப்ரோனவுன் பேஸ் தான் சப்ஜெக்டை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நேமிங் பர்சன்ஸுமே நீங்கள் எடுக்கலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கான வேர்ப் வச்சு உங்களுக்கான சென்டென்ஸ் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். நீங்களுமே இன்னைக்கான ஹோம்ஒர்க்காக ஒரு 5 to 10 சென்டென்ஸ் எழுதுங்க, பேசியும் பழகுங்க. அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். இந்த தெரிந்து கொள்வோம் செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை இவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு இவர் சொல்ல போற விஷயம் என்ன அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. வசன் டிவி ரசிகர்கள் வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். இடி மின்னல் இந்த சத்தம் எல்லாம் எப்படி வருது அப்படின்னு கேட்டோம்னா எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். என்ன இடிக்குது அப்புறம் சத்தம் வராமையா இருக்கும்? அதெல்லாம் ரைட்டு தான். எப்படி அந்த சத்தம் வருது? இடியும் மின்னலையும் நம்ம பார்க்கும்போது அதுல இருந்து வரக்கூடிய ஒரு சத்தம் தனித்துவமா தெரியும். டமால் டிமீல்னு விழுகும், பயப்படுவாங்க இந்த இடியோடைய சத்தம் கேட்டாலாம். ஆனா இது எப்படி அங்க ப்ரொடியூஸ் பண்ணுது சவுண்டை, முதல்ல அங்க எப்படி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்ற நிறைய குழப்பம் எல்லாருக்கும் இருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த சவுண்ட் எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கிளவுட் நம்ம எடுத்துன்னு வச்சுக்கோங்க. அந்த மேகத்துல பிளஸ் மைனஸ் அப்படின்னு ரெண்டுமே இருக்கும். ஏன்னா அதுல ஃபுல் ஆஃப் ஐஸ் செல்ஸ் இருக்கும், வாட்டர்ஸ் இருக்கும், இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அப்போ இதெல்லாம் பிளஸ் மைனஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வெதர் கண்டிஷன்னாலையும் அந்த கிளவுட்குள்ளேயும் இது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ப்ரெஷர்னால நடக்குது, கிளைமேட்னால நடக்குது. அப்போது அதோடைய மைனஸ் எல்லாமே என்ன பண்ணுன்னா கீழே அந்த கிளவுடோடைய பாட்டமில் போய் தங்கிரும். அப்புறம் அதோடைய ப்ளஸ் எல்லாமே அந்த கிளவுடைய மேலே போய் தங்கிரும். இப்போது இந்த வேலைகள்லாம் பெருசாக பெருசாக அந்த கிளவுட் பெருசாக பெருசாக அதில் இருக்கக்கூடிய இந்த மைனஸ் அண்ட் பிளஸ் எல்லாமே சேர்ந்து பெருசாகிட்டே இருக்கும். அப்போ இதுக்குள்ள இருக்கிறது பூராமே பார்த்தோம்னா எலக்ட்ரிசிட்டி தான், அதுல சந்தேகமே இல்லை. அப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாமே ஒன்று அந்த மேகத்துக்குள்ளேயே இருக்கும், இல்லைன்னா அந்த மேகத்துல இருந்து இன்னொரு மேகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக ட்ரை பண்ணும். ஆனால் மோஸ்ட்டாக என்ன நடக்கும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மைனஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்ததுக்கு அப்புறமா அது டிஸ்சார்ஜ் ஆக ட்ரை பண்ணும், எப்படியாவது வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லி. அப்படி அந்த மைனஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து வெளியே வர டைமில் கீழே அந்த ஏருடைய ப்ரெஷர் இருக்கும். அப்போது அந்த காற்றுல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எல்லாத்தையுமே பிரித்து விட்டு அது கீழே இறங்குறதுக்கு ட்ரை பண்ணும்போது அந்த பிரியக்கூடிய காற்றும் இந்த மின்னலும் சேர்ந்து ஒலிக்கக்கூடிய ஒரு சத்தமாக தான் இந்த இடி மின்னல் சவுண்டை நம்ம கேட்கறதுக்கு ரீசனாக இருக்குது. அப்போது இந்த சத்தம் அந்த காற்றை பிரிக்கிறதால உருவாகக்கூடிய ஒரு சத்தமாக தான் பார்க்குறாங்க. இந்த உலகத்திலேயே ரொம்ப மோசமான பில்டிங் இதுதான் அப்படின்னு சொல்லி லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்க்கு அவார்டே கொடுத்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஏன், எதனால அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஏன், ஒருவேளை அது பெருசாக இருக்குமோ, சின்னதாக இருக்குமோ, இல்லை பார்க்கறதுக்கு ரொம்ப மோசமாக இருக்குமோ, உள்ள ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்காதோ அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது கிடையாது. ஏன்னா இது ஒரு ஹைடெக்கான பில்டிங். இருந்தாலும் இந்த பில்டிங் தான் ஒரு ஒஸ்டான பில்டிங் அப்படின்னு சொல்லி அவார்டும் வாங்குச்சு லண்டனில். சரி, இதில் என்னதான் இப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா ஃபிசிக்கலி இதோடைய ஸ்ட்ரக்சரில் சில ப்ராப்ளம்ஸ் என்னென்னா அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்ஜினியர்லாம் ஃபுல் ஸ்ட்ரக்சரில் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம்னா ஒரு கிளாஸ் பில்டிங் தான். சரி,
சரி, ஒரு பக்கம் மட்டும் இதில் ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சரில் டிசைன் பண்ணியாச்சு. அதோட இன்னொரு பக்கம் கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் இந்த பில்டிங் உள்வாங்கின மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த உள்வாங்கினதில் என்ன ஆயிடுச்சு, சூரியனுடைய ஒளி அந்த பில்டிங்கில் பட்டு அதிலிருந்து ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா கன்வெர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூரிய ஒளி ஒன்ஸ் அந்த கிளாஸில் பட்டு கிளாஸ்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்த சூட்டை கிளப்பி விட்டுரும். அப்படி என்ன இருக்குன்னா, நார்மலாக இருந்த வெப்பநிலையை விட அதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற இடங்கள்ல 6 மடங்குக்கு மேலே வெப்பநிலை அதிகமாக இருக்குது. இதனால் ஒரு ஜாகுவார் கார் நிறுத்திருக்காங்க, அந்த கார் மெல்ட் ஆயிருக்கு. அப்புறம் நிறைய ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அங்கே போய் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு பில்டிங்கை கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுருக்காங்க அந்த இடத்துல. இந்த ஒரு விஷயம் செம்ம வைரலா போக ஆரம்பிச்சது. ஈவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ், லானு இங்கெல்லாம் பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள்லயே இந்த பில்டிங்கை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றோம்னு சொல்லி அதோடைய ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் தான் லண்டன்ல இப்போ வரைக்கும் இந்த உலகத்திலேயே ஒரு வஸ்டான பில்டிங்னு அவார்டு வாங்குச்சுப்பா அப்படின்ற பேர் மட்டும் ஹிஸ்டரியிலேயே இடம் பிடிச்சிச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். உலகத்திலேயே 1 கிலோமீட்டர் அளவுக்கு உயரமா இருக்கக்கூடிய பில்டிங் எங்க தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த கர்வத்துக்காகவே துபாயில இப்போ அந்த ப்ராஜெக்டை பண்ணிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னா, இந்த பில்டிங் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் லெவலுக்கு ஹைட்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. துபாயிலே இது வரைக்கும் பெரிய டாலஸ்ட் பில்டிங் அப்படின்னு சொன்னா அது பிரிட்ஜ் கலிஃபா தான் சொல்லுவாங்க. 828 மீட்டர்ஸ். இப்போ அதை விட அதிகமா இருக்கணும், ரொம்ப பெருசா வேணும்னு ஜடா டவர் அப்படின்னு சொல்லி ஒரு டவரை இப்போ கட்டுறதுக்காக நிறைய வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜடா டவர் 1 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குமா. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, 1 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்காதீங்க, ஏன்னா அந்த ஹைட்டுக்கு எப்படிங்க காத்தெல்லாம் அடிக்கும், எப்படி அது நிறைய கிளைமேட் மாற்றங்கள்லாம் நடக்கும், எப்படி அது தாங்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈவன் அப்போ இங்கிருந்து எலக்ட்ரிசிட்டியை அந்த 1 கிலோமீட்டருக்கு கொடுக்கணும், புவியீர்ப்பு சக்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை எதிர்த்து ஒரு லிஃப்ட் போகணும், இந்த மாதிரியான நிறைய கான்சிக்வன்சஸ் இருக்கே அப்படின்னு கேட்டால் அது எல்லாத்தையுமே நாங்கள் பில்டிங்கோடைய ஸ்ட்ரக்சரில் கொண்டு வந்திருக்கோம். நிறைய ஃபிசிக்ஸை இன்ஃபியூஸ் பண்ண இன்ஜினியர்ஸ் தான் நாங்கள் ஒர்க் பண்ண வைக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை இதெல்லாம் பார்த்துக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஜடா டவர் உலகத்திலேயே ஒரு பெரிய ஐகானாக வரும் அப்படின்ற மாதிரி தான் நம்புகிறாங்க. டர்போ வென்டிலேட்டர்ஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படலனாலும் டெஃபினட்டாக இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பில்டிங்லலாம் பார்க்கும்போது இந்த சீட்டு போட்ட பில்டிங்லலாம் பார்த்தோம்னா ரவுண்டாக சில்வர் கலரில் ஒன்று அது பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும், இடையிலலாம் நிறைய கேப்ஸ் இருக்கும். இதை தான் டர்போ வென்டிலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டர்பைன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதோடைய வேலை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு அலங்கார பொருள் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது கிடையாது. ஆக்சுவலாக இதோடைய வேலைப்பாடுகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா சீலிங்லேருந்து ஒரு லெவலுக்கான ஹைட் அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல உள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷரில் ஹீட் அதிகமாக ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா உள்ளேருந்து ஹீட்டு இறங்கிக்கிட்டே இருக்கும். அது வெளியே போகிறதுக்கான வழியாக நம்ம வாசலில் திறக்கிறது இல்லை ஜன்னல் இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் ஜன்னல் வழியாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்கான்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படின்னா அதிகமான ப்ரெஷர் உள்ளே இறங்கும் போது தான் ஜன்னல் வழியாக வெளியே உள்ளே இருக்கக்கூடிய காற்றெல்லாம் போக ஆரம்பிக்கும். ஆனால் அது மட்டும் பத்தாது. அப்போது சக்ஷன் ஒன்று தேவை. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய காற்றை வெளியே இழுத்துட்டு போகிற மாதிரியான வேலையை வெறும் இந்த டர்போ வென்டிலேட்டர்ஸ் மட்டுமே பண்ணும். ஆனால் இதுக்கு எந்த ஒரு எலக்ட்ரிசிட்டியுமே தேவையில்லை. இது இயற்கையாக மூவ் ஆகக்கூடிய ஒன்று. பார்க்கறதுக்கு வேணால் சப்ப பைய மாதிரி இருக்கலாம், ஆனால் பண்ணுற வேலைலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய காற்று எல்லாத்தையுமே அந்த ஸ்ட்ரக்சர் மூலயமா ஃபுல்லாக அது முடிஞ்ச அளவுக்கு வேக்யூம் பண்ணி அந்த ஹீட் எல்லாத்தையுமே வெளியே எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணோம். இதில் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, மழை பெய்யும் போது இது சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால மோஸ்ட்டாக தண்ணி இதுக்குள்ளே வந்து நம்ம உள்ளே டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி தான். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இதோடைய ஸ்ட்ரக்சருமே கொஞ்சம் ஜிக்ஸாக்கான வகையில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதோடைய சுழற்சினால் என்ன ஆகுதுன்னா, உள்ளே இருக்கக்கூடிய ஹீட் எல்லாத்தையுமே வெளியே எடுத்து ப்ராப்பராக அது கொடுத்துரும். அதனால் உள்ள ஹீட் இல்லாத மாதிரி பார்த்துக்கும். அண்ட் ஈவன் டிஸ்ட்ரிபியூஷனும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நிறைய இடங்கள்ல அங்கே ஏசிலாம் போட முடியாது, ஃபேன் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கும். இருந்தாலும் அங்கே ஹீட்டே இருக்காது. அதுக்கான காரணம் இந்த டர்போ வென்டிலேட்டர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுனால தான். அங்கே மேனுஃபேக்சரிங் யூனிட்லலாம் பார்க்கும்போது இது நிறைய இடங்களில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா உள்ளே எப்போவுமே ஏசி போட முடியாதுன்ற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். அந்த டைம்லலாம் இந்த டர்போ வென்டிலேட்டர்ஸ் தான் அந்த யூனிட்டுக்கு ஒரு பெரிய மூச்சு கொடுக்கக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijayashree. Take care. நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and Manjal Velmalin team.